புதுச்சேரிக்கான 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணி பயங்கர சூடு பிடிச்சிருக்கு. எல்லாரும் பயங்கர வேகமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதற்கு இடையில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிப்ரவரி 28 மார்ச் 1 அவருடைய பயண திட்டமானது வெளியாயிருக்கு. இன்று இரவு சரியா 9 மணிக்கு அவர் வராரு. இது பின்னாடி என்ன மாதிரியான பிளானர்ஸ் இருக்கு, என்ன நோக்கத்துக்கு பயணம் பண்றாரு அப்படிங்கறத தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. வரப்போற தேர்தலுக்கான பணியை ஒவ்வொரு கட்சியும் பயங்கர வேகமா நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீடுகள், எந்தெந்த தொகுதியில எப்படி எப்படிலாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஜெயிக்கலாம் அப்படின்ற வேலையில ஒரு பக்கம் திமுக கூட்டணியும், இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணி, விஜய் அப்புறம் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சிகளும் பயங்கரமா வேலை செய்யறாங்க. இதற்கிடையில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு தமிழகம் வர இருக்காரு. சரியா 9 மணிக்கு சென்னைக்கு இறங்க போறாரு நம்மளுடைய மோடி அவர்கள். 2 நாள் பயணமாக இந்த திட்டமானது வெளியிடப்பட்டிருக்கு பிரைம் மினிஸ்டரோட ஆபீஸ்ல இருந்து. அதுல இன்னைக்கு சென்னை வரக்கூடிய இவரு நாளைக்கு காலையில புதுச்சேரியில நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு. சரியா 11ல இருந்து 11:30 மணி வரைக்கும் அந்த நிகழ்ச்சியானது துவங்கும் அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் மதியமா பாத்தீங்க அப்படின்னா மதுரையில பெரிய பொதுக்கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு என்டிஏ தலைமையில. சோ இதுல எல்லா கூட்டணி தலைவர்களும் கலந்துப்பாங்க அப்படின்னு. சோ இந்த திட்டத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7100 கோடி மதிப்புள்ள நலத்திட்டங்களை புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டுல துவங்கி வைக்க இருக்கிறாரு நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள். இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா பல கூட்டணி கணக்குகள், தொகுதி பங்கீடுகள் அப்படிங்கிறது பேசி முடிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்குது. இன்னைக்கு சென்னையில தங்கக்கூடிய மோடி அவர்கள் கூட்டணி தலைவர்கள் எல்லாம் சந்திப்பாங்க. தொகுதி பங்கீடுகள் அப்படிங்கிறது ஒரு முடிவை எட்டும். இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு விதமான முடிவு கட்டும். அந்த மாதிரி தேர்தல் வெற்றிக்கான வியூகங்கள் எல்லாம் வகுக்கப்படும் அப்படிங்கறது ஆவலா எதிர்பார்க்கிறாங்க. சோ இந்த மேடையில மார்ச் 1ஆம் தேதி மதுரை மேடையில இவர் வேட்பாளர்களை அறிவிப்பதோ இல்லது தொகுதி பங்கீடுகளை முடிவு செய்யறது அப்படிங்கிறது நடக்கும். நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல தேர்தல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் மாத்தி மாத்தி தமிழகம் வரதை நம்ம பாக்குறோம். இந்த கூட்டணியில பெரிய ஆர்வம் காட்டுறதையும் பாக்குறோம். தமிழகத்தை வெற்றி அடைய செய்யணும் அப்படிங்கறத குறிக்கோளாவே வச்சிருக்காங்க. அதை பல மேடைகளை அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்படி பயண திட்டத்தை தெளிவா போட்டு ஒரு பக்கம் மோடி அவர்கள், இன்னொரு பக்கம் அமித்ஷா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நாளை மார்ச் 1 அன்னைக்கு பாத்தீங்கன்னா புதுவையில் மற்றும் தமிழகத்துல அவர் அறிமுகப்படுத்தக்கூடிய திட்டங்கள் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 2700 கோடி மதிப்பிலான திட்டங்களை புதுவையில துவங்க இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4400 கோடி மதிப்பிலான திட்டங்களை தமிழகத்துக்கு கொடுக்க இருக்காங்க. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா புதுச்சேரியில பிரதமர் துவங்க இருக்க திட்டங்கள்ல இ-பஸ் அப்படிங்கிற சேவையை தொடங்குறாரு. அதோட சேர்த்து மின்சார பேருந்துகள் சேவைகள் அப்படிங்கிறது துவங்கப்படுது. பொருளாதார ரீதியா நலிவடைஞ்ச பிரிவினருக்கான குடியிருப்புகள், அப்புறம் குடிநீர் மற்றும் கழிவுநீர் வழங்கல் துறைக்கு கீழே பல திட்டங்களை துவங்கி வைக்கிறாரு. காரைக்கால்ல உள்ள தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்துல ஏபிஜே அப்துல் கலாம் பிளாக், கங்கா விடுதி ஆகியவற்றையும் துவங்கி வைக்கிறாங்க. இதோட சேர்த்து ஜிப்மர்ல உள்ள பிராந்திய புற்றுநோய் மையத்துல நவீனமயமாக்கல் திட்டத்தையும் துவங்கி வைக்கிறாரு. கிட்டத்தட்ட 750 ஏக்கர்ல பரப்பளவுல அமைந்திருக்க காரசூர் சேதாரப்பேட்டை தொழிற்சாலையை அடிக்கல் நாட்டு விழா அப்படிங்கிறது நடக்குது. இதோட சேர்த்து 41 கிராமப்புற சாலைகளை கட்டமைக்கும் பணி, சுகாதார திட்டங்கள் ஆகியவற்றை துவங்கி வைக்கிறாரு. மேலும் நகர்ப்புற சாலைகள் வடிகால் அமைத்தல், அப்புறம் மாணவர் விடுதிகள், விளையாட்டு வசதி போன்ற பல திட்டங்களை துவங்க இருக்காங்க. இதோட வேல்யூவேஷன் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2700 கோடி மதிப்பிலான திட்டங்களை புதுவைக்கு கொடுக்கறதுக்காக வராரு. கிட்டத்தட்ட இது காலை வேளையில புதுவையில அவர் போய் கலந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியில எல்லாம் செய்வாங்க. அதுக்கு அடுத்து அவர் கலந்துக்க இருக்க நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா மதுரையில ரொம்ப பிரம்மாண்டமான மாநாடு அப்படின்றது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதுக்கான பல முன்கட்ட ஏற்பாடுகள் அப்படிங்கிறது பாஜகவுல மூத்த நிர்வாகிகள் அதிமுகவினரோட சேர்ந்து நம்ம ஏற்பாடுகள் செய்யறாங்க. இதோட சேர்த்து இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா மதுரையில முறையா பேச போற நம்மளுடைய பிரதமர் அவர்கள் அங்க திருப்பரங்குன்றத்துல போய் சாமி தரிசனம் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதற்கான ஏற்பாடுகளும் பாத்தீங்கன்னா பாஜக நிர்வாகிகளும் அதிமுகவினரோட இணைந்து செஞ்சுட்டு இருக்காங்க. சோ இதுக்கிடையில திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் மூவா இங்க பார்க்கப்படுது. நிறைய பேர் இப்ப பிரதமருக்கு திருப்பரங்குன்றம் போறது அப்படிங்கிறது ஏற்கனவே இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சோ இப்ப இவருடைய திட்டத்துல திருப்பரங்குன்றத்துல கண்டிப்பா போய் மோடி அவர்கள் விசிட் பண்ணுவாரு. அதோட சேர்த்து அந்த தீபத்தூணை பாப்பாரு அப்படின்றதும் சொல்லப்படுது. இன்னும் சரியான தகவல்கள் அதை பத்தினது கிடைக்கல.
ஆனா இங்க இவர் வந்து துவங்க போற திட்டங்கள் குறித்து அப்டேட் என்ன அப்படின்னா, தமிழகத்துல கிட்டத்தட்ட 4400 கோடி மதிப்பிலான திட்டங்களை வந்து துவங்கி வைக்கிறாரு. அதுல மோரப்பூர், பொம்மிடி, ஸ்ரீவில்லிபுத்தூர், சோழவந்தான், மணப்பாறை, பொள்ளாச்சி, காரைக்குடி, திருவாரூர் ஆகிய மேம்பட்ட ரயில் நிலையங்களை வந்து திறந்து வைக்கிறாரு. இன்னொன்னு வந்து சென்னை கடற்கரை மற்றும் சென்னை எழும்பூர் இடையேயான 4வது ரயில் பாதையை தொடங்குறாரு. இதோட கும்பகோணம், ஏற்காடு, வேலூர் ஆகிய நகரங்களுக்கு ஆகாஷ்வாணி பண்பலை வானிலை இருக்கு இல்லையா, இதையும் துவங்கி வைக்கிறாரு. மேலும் வந்து தேசிய நெடுஞ்சாலையில 332 மரக்காணம் டு புதுச்சேரி சாலை விரிவாக்கம், அப்புறம் தேசிய நெடுஞ்சாலை 87 கீழே பாரமக்குடி மற்றும் ராமநாதபுரம் சாலை விரிவாக்கம் ஆகிய திட்டங்களை அடிக்கல் நாட்டி நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் தொடங்கி வைக்கிறாங்க. இதோட வேல்யூவேஷனா 4400 கோடி சொல்லப்படுது. 2 மாநிலங்களுக்கும் இந்த மாதிரியான திட்டங்களை அறிவிக்கிறாரு. இதோட சேர்த்து அரசியல் புயலையும் கலப்புவாரு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்ல. இங்க வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பட் அது வந்து சாத்தியம் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கல. ஏன்னா வந்து இன்னும் தேர்தல் தேதிகள் அப்படிங்கிறது அறிவிக்கப்படல. ஏன்னா இந்த பயணத்தோட மட்டும் இல்லாம மார்ச் 11 மீண்டும் இவர் வந்து திருச்சிக்கு பயணம் பண்ணுவாரு, அங்க ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும் அப்படின்றத ஏற்கனவே பாஜகவினர் சொல்லியிருந்தாங்க. சோ அங்க மார்ச் 11 அவர் வரும்பொழுது வேட்பாளர்கள் அறிமுக விழா அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இந்த விசிட் பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் திட்டங்களுக்கானது இருந்தாலுமே இன்னைக்கு ஒரு விவாதத்துல வந்து சொல்லியிருந்தார் ரைசிங் பாரத் அப்படிங்கிறதுல, இங்க அந்த பிரதமர் வீடு கட்டும் திட்டத்துக்கு கீழே திமுக அரசு கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட வீடுகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்காம தடுக்குது அப்படின்னு நம்மளுடைய நாட்டோடைய பிரதமர் வந்து திமுக அரசை கோட் பண்ணி ஒரு CNN நியூஸ் 18க்கு கொடுத்திருந்த அந்த நிகழ்ச்சியில வந்து பேசியிருக்காரு. அது இன்னைக்கு எடுத்து அண்ணாமலை போன்றவர்கள் வந்து அவங்களோட சமூக வலைதளங்கள்ல போட்டிருக்காங்க. तमिलनाडु के गरीब परिवारों के लिए करीब 9.5 लाख पक्के घर अलॉट किए गए हैं। 9.5 लाख, लेकिन इनमें से 3 लाख घरों का निर्माण अटक गया है। क्यों? क्योंकि डीएमके सरकार இப்படி கடுமையான தாக்குதல்கள் அப்படிங்கிறது திமுக மேல இருக்கும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட சேர்த்து இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய கூட்டணி சலசலப்புகள் அப்படிங்கிறது என்டிஏவுடைய வெற்றி வாய்ப்புகளை உறுதி செய்யறதுல ரொம்ப ரொம்ப மும்முரமா இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஒரு பக்கம் நேரு அவர்களோட விவகாரம் சூடு பிடிச்சிருக்கு. இதை வாயவே திறக்காம கப்பு செக்குன்னு எல்லா மீடியாவும் வாய மூடிட்டு இருக்கு. இது ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பெரிய இடியா இருக்கும். ஏன்னா வந்து ரிலீஸ் ஆயிருக்க இடி டாக்குமெண்ட் அந்த மாதிரியானதா இருக்கு. இன்னும் எஃப்ஐஆர் பதிவு செய்யாதனால இடி உள்ள வர முடியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. ஏற்கனவே போன தடவை வந்த போது ஒரு பெரிய கரப்ஷன் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு டேக்லைனை பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்திருந்தாங்க. சோ இப்பயும் அதுக்கு சலிக்காம தேர்தல் களம் அப்படிங்கிறது வெவ்வேறு கோணத்துல போயிட்டு இருக்கிறதுனால ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்துவாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.